அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அள்ளித் தந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வளித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். நபியே, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா. மிக சிறந்த நன்மையை கொண்டு தீமையை தடுப்பீராக. அப்போது உம்முடன் கடும் பகமை கொண்டிருந்தவர் கூட உற்ற நண்பராக ஆகிவிடுவதை காண்பீர். கொடுமைகள் புயலாக வீசும் போது என்ன செய்ய வேண்டும்? விரோதிகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? வெறுப்போடு இருப்பவர்கள் மனதில் இஸ்லாத்தை எவ்வாறு இருத்த வேண்டும் என்பன போன்ற வினாக்களுக்கு இந்த வசனம் பதிலாக அமைந்துள்ளது. பேரறிவாளனான இறைவன் கூறுகின்றான், நபியே, சிக்கலான நேரத்தில் தாங்கள் மிக நுண்ணறிவுடன் நடந்து கொள்ளுங்கள். எதிரிகளுடன் பேசும்போது இனிய முறையில் பேசுங்கள். எதிர்ப்புரைகளுக்கு பதில் அளிக்கும் போது மிக நிதானத்துடன் பேசுங்கள். எதையேனும் விளக்குவதாய் இருந்தால் அன்புடனும் நேசத்துடனும் விளக்குங்கள். எதிரிகள் தொல்லைகள் தந்து அநீதி இழைப்பார்களாயின் நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். ஏனெனில் பொறுமையுடையவர்களுக்கு இறைவன் உதவி செய்வான். மெஹ்ராஜ் என்னும் விண்ணுலக பயணம் பற்றிய அற்புத நிகழ்ச்சியை பற்றி மக்கள் கேட்டபோது அவர்களில் பலர் அறிவிலிகளாக இருந்தார்கள். அவர்களின் இதயங்கள் ஒளி இழந்திருந்தன. எனவே இறைவனின் பேரருளை விளங்காதவர்கள் சைத்தானின் வலையில் சிக்கி இஸ்லாத்தை விட்டு சென்று விட்டார்கள். இதனால் முஸ்லிம்கள் வலுவிழந்தனர். எனவே போரின் கை ஓங்கியது. அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வெளிப்படையாக போர் பிரகடனம் செய்தனர். முஸ்லிம்கள் யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு எந்தவித சலுகையும் காட்ட மாட்டோம். அவர்களுடன் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்போம். அவர்களை சுற்றி வளைத்து துன்புறுத்துவோம். அவர்கள் பயந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பதையும் அவர்களின் அழைப்பையும் போதனைகளையும் விட்டு வெறுத்து ஒதுங்கும் வரை விடுவதாய் இல்லை என எதிரிகள் கங்கணம் கட்டி கொண்டனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டார்கள். எதிரிகளுக்கு பரிவும் இரக்கமும் காட்டக்கூடியவர்களாகவும் நன்மையை நாடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அக்கால அரேபியாவில் பிரபலமான 3 சந்தைகள் இருந்தன. அவை உக்கா சந்தை, மதன்னா சந்தை, துல்மதாஸ் சந்தை என அழைக்கப்பட்டன. ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் மக்காவுக்கு போகும் முன் இந்த சந்தைக்கு வருவார்கள். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தைக்கு செல்வார்கள். அங்கு வருபவர்களை சந்திப்பார்கள். ஹாஜிகளின் கூட்டம் தங்கி இருக்கும் மினா, அகபா என்னும் இடங்களுக்கு சென்று அவர்களிடம் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்வார்கள். ஈமான் கொள்வதால் ஏற்படும் நல்ல விளைவுகளை பற்றியும் இணை வைத்தலின் தீய முடிவுகளை பற்றியும் திருக்குர்ஆன் மொழிவதை மக்களிடம் ஓதி காட்டுவார்கள். பிறகு மக்களிடம் தமக்கு ஆதரவு தருமாறு வேண்டுவார்கள். குறைசிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக மார்க்க பிரச்சாரம் செய்யவும் இறைவனால் வழங்கப்பட்ட தூதை எடுத்து கூறவும் பல இடங்களுக்கும் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்து மார்க்கத்தில் இணைத்து கொண்டிருப்பதை குறைசிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அர்ப்பணிப்பு உணர்வு மிக்க தோழர்கள் பெருகி கொண்டிருப்பதை குறைசிகளால் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அபுலஹபோ அவரை போன்ற வம்பர்களோ பின்னாலேயே செல்வார்கள். அண்ணலார் யாருடன் உரையாடினாலும் இவர்கள் உடனடியாக அதை மறுத்து கூறுவார்கள். சகோதரர்களே, இவர் ஒரு பொய்யர், மந்திரக்காரர். தானும் வழிகெட்டதோடு அல்லாமல் மற்றவர்களையும் வழிகெடுக்கிறார். இவருடைய இனிமையான பேச்சுக்களில் சிக்கிவிடாதீர்கள். இவர் சொல்வதை கேட்காதீர்கள் என அந்த வம்பர்கள் கூறுவார்கள். எனவே அண்ணலார் அழைப்பை விடுக்க தொடங்கும் போதெல்லாம் ஹஜ்ஜு பயணிகள் காதுகளை அடைத்து கொண்டனர். நூற்றுக்கணக்கான மக்கத்து மனிதர்களில் சிலரே அண்ணலாரின் பேச்சை கேட்டார்கள். மிக சிலரே அவற்றை ஏற்றுக்கொண்டார்கள். அத்தகைய நற்பேறு பெற்றவர்களில் துபைல் தௌசி என்பார் ஒருவர். பெரிய குடும்ப பாரம்பரிய மிக்க கவிஞரான அவர் ஆற்றல் மிக்கவர். ஹஜ்ஜு பயணம் மேற்கொண்டு வந்த அவரிடம் குறைசிகள் பொல்லாங்கு கூறி அந்நலாரை அணுக விடாமல் செய்துவிட்டார்கள்.
குறைசிகள் கூறியவற்றை அவர் முழுக்க முழுக்க நம்பிவிட்டார். அவர் காதுகளில் பஞ்சை அடைத்துக் கொண்டு கௌபாவை வலம் வரும்போது அந்நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அன்னலார் ஓதிய வசனம் தவாப் செய்து கொண்டிருந்த துபைலின் காதில் விழுந்தது. அவ்வசனத்தின் வரிகளை கேட்ட அவருக்கு அது நன்மொழியாகவே மனதை தொட்டது. அவர் சிந்திக்கத் தொடங்கினார். என்ன என் அறியாமை! நான் ஒரு பிரபலமான கவிஞன், அறிவாற்றல் மிக்கவன், நல்லது கெட்டதை பிரித்தறியும் ஆற்றல் உடையவன். எதற்காக இவருடைய பேச்சை நான் கேட்கக்கூடாது? நல்லவையாய் இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், இல்லையில் மறுத்து விடுவோம் என எண்ணினார். இவ்வாறு எண்ணிய துபைல் அன்னலார் தொழுது முடித்த பின்னர் அவர்களை தொடர்ந்து வீட்டுக்கு சென்றார். அவரை வரவேற்ற அன்னலாரிடம் நடந்ததை எல்லாம் கூறினார். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் ஓதி காட்டினார்கள். அவற்றை கேட்டவுடன் துபைலின் உள்ளம் உருகிவிட்டது. உள்ளத்துள் வினோதமான குளிர்மையும் இன்பமும் பரவியது. அன்னலார் துபைலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அழைத்தார்கள். அவர் உடனே லப்பைக் என கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பின்பு துபைல் தௌசிர் அலி அவர்கள் அன்னலாரிடம் நெஞ்சுரத்தோடு கூறினார், இறைவனின் தூதரே, எனக்கு பின்னால் என் குலத்தினர் அனைவரும் உள்ளனர். அவர்கள் எல்லாரும் எனக்காக உயிரை கூட விடுவார். நான் எது சொன்னாலும் அதற்கு தலை சாய்ப்பதிலே பெருமைப்படுவர். எனவே நான் ஊர் சென்று அவர்கள் அனைவரையும் இஸ்லாத்துக்கு அழைக்கப் போகிறேன். ஊர் சென்ற துபைல் தௌசி முதலில் தன் குடும்பத்தினரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளச் செய்தார். பின் படிப்படியாக தன் குலத்தினர் அனைவரையும் இஸ்லாத்தில் இணைத்தார். மக்காவில் எழுந்த பேரொளி மற்ற நகரங்களிலும் சிற்றூர்களிலும் பரவத் தொடங்கியது. அது அரபுலகம் முழுவதும் ஒளி வீசிய போது கிறிஸ்தவர்கள் அதை பற்றி அறிய தூதுக்குழு ஒன்றை மக்காவுக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களுக்கு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனின் சில வசனங்களை ஓதி காட்டினார்கள். அவற்றை கேட்ட அவர்களின் உள்ளத்தில் துடிப்பும் கண்களில் கண்ணீரும் அதிகமானது. அவர்கள் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. உடனே நம்பிக்கை கொண்டு அன்னலார் கூறியதை கேட்டு முஸ்லிம்களாகி ஊர் புறப்பட்டனர். வழியில் இவர்களை சந்தித்த அபிதகிலும் குறைசிகளும், இறைவன் உங்களை நாசமாக்குவானாக, உண்மையை அறிந்து வர உங்களை உங்கள் சமூகத்தார் அனுப்பினார்கள். நீங்களோ எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் அவருடைய மந்திரத்தில் மயங்கி விட்டீர்கள், உங்கள் மார்க்கத்தையும் விட்டு விட்டீர்கள் என கடுமையாக பேசினர். தூதுக்குழுவினர் குறைசிகளின் பேச்சை பொருட்படுத்தவில்லை. இறை நம்பிக்கை எனும் செல்வத்தை பெற்றதால் அவர்களின் உள்ளங்களில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. நற்பேர் பெற்ற அவர்கள் தங்கள் சமூகத்தாருக்கு புதிய மார்க்கத்தை பற்றிய நற்செய்தியை தெரிவிப்பதற்காக விரைந்து சென்று கொண்டிருந்தனர். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு இஸ்லாத்தை தழுவும் பேர் பெற்றவர்களில் ஒருவர் யாமித்துடைய மகன் துவைத் என்பவரும் ஆவார். இவர் மதினாவில் வாழ்ந்த சிறப்பான மனிதர்களில் ஒருவர். உயர் குடும்பத்தைச் சேர்ந்த இவர் பேச்சிலும் கவிதை புரிவதிலும் வல்லவர், வீரரும் கூட. துவைத் ஹஜ் செய்வதற்காக மக்காவுக்கு வந்திருந்தார். துவைத்தின் வருகையை அறிந்த அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டு இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்து அழைப்பு விடுத்தார்கள். அந்நலாரின் மொழி கேட்ட துவைது, என்னிடம் உள்ள கருத்துக்கள் தான் உங்களிடமும் உள்ளன என்றார். உங்களிடம் உள்ளவை என்ன கருத்துக்கள் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அறிஞர் லுக்மானுடைய ஞானங்கள் என்றார் துவைது. அவற்றை கூறுங்கள் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். தனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் துவைது கூறினார். அவர் கூறிய அனைத்தையும் அந்நலார் கவனமுடன் கேட்டார்கள். அதன் பிறகு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாங்கள் கூறியவை எல்லாம் நல்லவையே, என்னிடம் அதைவிட சிறந்த குர்ஆன் இருக்கிறது. இறைவனின் இறுதி வேதம் அது, முற்றிலும் ஒளியும் நேர்வழியும் ஆகும் அது என மொழிந்து குர்ஆனை ஓதி காட்டி மார்க்கத்தின்பால் அழைத்தார்கள். துவைதும் மிக சிறந்த மார்க்கம் என சொல்லி இஸ்லாத்தை ஏற்று மதினா சென்றார். அங்கே சென்ற பின் அவர் கொல்லப்பட அப்போதும் அவர் முஸ்லிமாகவே இருந்தார். மதினாவில் அவுஸ் கத்ரஸ் எனும் குலத்தாரிடையே யூதர்களின் சதியால் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. இவ்விரு குலத்தாரும் இயன்றவரை அரேபியாவில் உள்ள பல்வேறு குலத்தாரை தங்கள் ஆதரவாளர்களாக ஆக்கிக் கொள்ள முயன்றனர். அதன் மூலம் வலுப்பெற்று தம் எதிரிகளை வென்று விடலாம் என எண்ணினர். குறைசிகளை தங்கள்
ஆதரவாளர்களாக்கிக் கொள்ள அவுஸ் குலத்தைச் சேர்ந்த சிலர் மக்காவுக்கு வந்தனர். அவர்களுடன் அயாஸ் என்பவரும் வந்தார். இவர் முஆது என்பாரின் மகன். அப்போது அவருக்கு மிகவும் இளம் வயது. அவுஸ் குலத்தார் வருகையை அறிந்த அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அழைத்தார்கள். அவர்களிடம் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டினார்கள். இதை கேட்ட அயாஸ், என் சமுதாயத்தாரே, நீங்கள் எதை நாடி என்ன காரணத்துக்காக இங்கே வந்துள்ளீர்களோ அதைவிட சிறந்தது கிடைத்துவிட்டது என கூறினார். ஆனால் உடனிருந்த மற்றவர்களுக்கோ ஒரே போர் வெறிதான் இருந்தது. இரவும் பகலும் அதை பற்றிய சிந்தனையிலேயே இருந்தார்கள். அவர்களின் தலைவன் அபுல் கைஸ் என்பவன் தரையிலிருந்து கற்களை பொறுக்கி அயாசுடைய முகத்தில் எறிந்து, அயாஸ், சும்மா இருக்க மாட்டாயா? நாம் என்ன இதற்காகவா வந்திருக்கிறோம் என்று கூறினான். ஆனால் அயாஸ் அப்பொழுதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அயாஸ் அன்னலார் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பே இறந்து விட்டார். இறுதி வரை அவர் முஸ்லிமாகவே இருந்தார். அவுஸ் கஜ்ரஸ் குலத்தார் சண்டையிட்டபடியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்னலார் தம் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த பல்வேறு குடும்பத்தினரை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். மன உருக்கத்துடன் அவர்களின் ஒத்துழைப்பு கோரினார்கள். ஆனால் எவரும் அதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. நமது நகரம் அரேபியர் அனைவருக்கும் விருப்பமானது. முகம்மது நபிக்கு நாம் உதவி செய்தால் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வரும் மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள். பிறகு இங்கே வருவதை விட்டு விடுவார்கள் என்று பலர் கருதினர். தாயிப்பிலும் அதே கதைதான். சக்கிப் குலத்தினருக்கும் மக்காவை போன்ற நிலை. தாயிப் நகரத்தின் இளவேநீர் காலம் மிக நன்றாக இருக்கும். அரபுகள் எல்லாருக்கும் பிடித்த அக்காலத்தில் செல்வந்தர்கள் அங்கு குழுமுவார்கள். முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரித்தால் அரபுகள் தாயிபை தவிர்ப்பார்களே என்ற அச்சம் இருந்தது. இன்னொரு அச்சமும் அங்கு எழுந்தது. அரபுலகின் பிரபலமான லாத் தெய்வத்தின் சிலை தாயிஃபில் தான் இருந்தது. அனைவரும் தரிசித்துக் கொண்டிருந்த லாத்துக்கு குந்தகம் விளையுமே என தாயிப் வாசிகள் அஞ்சினர். மக்காவில் வாழ்ந்த சில குலத்தாருக்கு தலைமை பதவியில் ஆசை. பனு ஆமிர் குலத்தார் அத்தகைய ஆசை கொண்டவர்களே. எனவே அவர்கள், நாங்கள் ஈமான் கொள்கிறோம், ஆனால் உங்களுக்கு பிறகு அதிகாரத்துக்கு உரியவர்கள் நாங்களாகவே இருப்போம் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹுவின் வசமுள்ளது. அவன் தான் விரும்பியவர்களுக்கு அதை அளிப்பான் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களுக்கு நாங்கள் எங்கள் உயிரையே கொடுக்க வேண்டும். பின்பு வெற்றி பெற்ற பிறகு அதிகாரம் வேறொருவர் கைக்கு போய் சேர வேண்டுமா? எங்களுக்கு உங்களின் உறவு தேவையில்லை என கூறி பனு ஆமிர் குலத்தார் அன்னலாரை புறக்கணித்தனர். அரேபியாவின் பல குலங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை கேட்க முன்வரவில்லை. யாரும் அன்னலாருக்கு ஆதரவும் தரவில்லை. ஒரு மனிதருடைய நிலைமையை அவரை சார்ந்தவர்களே நன்கறிவார்கள். அவரிடத்தில் நன்மை இருக்குமானால் அவருடைய குலத்தார்கள் ஏன் அவரை பின்பற்றவில்லை என மற்ற குலத்தார் கூறினார்கள். எல்லா இடங்களிலும் அன்னலார் ஏமாற்றத்தையே சந்திக்க நேரிட்டது. எவருமே அன்னலாருக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. பெரும்பாலோர் அலட்சியமாக நடந்து கொண்டனர். சிலர் மனிதாபிமானத்துடன் அன்னலாரின் நல்லுரைகளை கேட்க முன்வந்தாலும் அங்கே அபுலஹப் வந்து முரண்பட வைத்தான். நீங்கள் லாத்தையும் உஸ்தாவையும் விட்டுவிட்டு இவருடைய பித்தலாட்டங்களில் சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இவருடைய பேச்சுக்களை நீங்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதீர்கள். அவருடைய அருகிலும் செல்லாதீர்கள். அவருடைய ஏமாற்று வலையில் விழாதீர்கள் என அபுலஹப் கடுமையாக கூறினான். கேட்பவர்களும் மிரண்டு அன்னலாருக்கு எதிரிகளாக மாறினர். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம். இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.